ஹலோ எவ்ரி ஒன். நம்ம 21 டேஸ் ஃபஸ்ட்டு இந்த கார்டியோ ஒர்க் அவுட் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் மாஸ்டர் வந்து இதை எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. அப்போ டெய்லி நம்ம வந்து 6:30க்கு எவ்ரிடே நம்ம வந்து இந்த கார்டியோ ஒர்க் அவுட் வந்து கண்டினியூஸாக பண்ணிகிட்ருக்கோம். இதோட பெனிஃபிட் பற்றி தான் நான் பேச போகிறேன். எனக்கு நிஜமாகவே இது ஒரு நல்ல ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். த ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு மார்னிங் வந்து 6:30 AM வந்து எழுந்து இந்த ப்ராக்டிஸுக்கு வர்றதே எனக்கு ஒரு நல்ல ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் தான். டே பை டே ஆரம்பத்தில் வந்து இந்த கார்டியோ ஒர்க் அவுட் பண்ணும்போது கஷ்டமாக இருந்த நிறைய எக்ஸசைஸ் வந்து இப்போது ஃப்ளெக்சிபிளாக எனக்கு வந்து மாறி இருக்குது. அதுக்கு வந்து இந்த கன்சிஸ்டன்சி தான். எவ்ரிடே வந்து நான் வந்து இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி இதை கொண்டு போகிறதால தான் அந்த அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து எனக்கு வந்து கிடச்சிருக்கு. அப்புறம் டெய்லி இந்த ரன்னிங், அந்த வாக்கிங் வந்து நம்ம வந்து 30 மினிட்ஸ் பண்ணுறது. லாஸ்ட் வீக் நம்ம வந்து நேசமோனி காலேஜ் கிரவுண்டில் வந்து ஓடும்போது கண்டிப்பாக நான் ஃபீல் பண்ணேன் அதோட பலன் என்ன அப்படின்னு. அந்த டெய்லி பண்ணுற ப்ராக்டிஸால் என்னால் ஒரு நல்ல ரன்னிங் வந்து என்னால் ஓட முடிஞ்சுது. இதை நான் வந்து கண்டிப்பாக சொல்லுவேன். ஏன்னா நான் அதை ஃபீல் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப ரொம்ப ஒரு ஜென்யூனான ஃபீட்பேக் தான். எனக்கு வந்து ஒரு பாடி வைஸ் ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இல்லாமல் மைண்ட் அளவுலேயும் ஒரு டே டு டே ஆக்டிவிட்டீஸ் வந்து மார்னிங்கில் வந்து ஒரு நல்ல மைண்ட் செட்டோட ஒரு நல்ல குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் கூட இதை பண்ணி கொண்டு போகிறதுங்கிறது நிஜமாகவே அந்த டே எவ்ரிடே வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியோடு வச்சுக்க முடியுது. அப்புறம் மாஸ்டர் அரேஞ்ச் பண்ணுற நம்ம வீக்கெண்ட் ஆக்டிவிட்டீஸ், அவுட்டிங், நம்ம தொட்டிப்பாலம் போயிட்டு ரன் பண்ணது, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மோட்டிவேஷன். நமக்கு வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்ற மோட்டிவேஷன் ரொம்ப ஜாஸ்தியாகுது. நம்ம மைண்ட் அண்ட் பாடியை வந்து நல்லபடியாக ஹெல்த்தியாக வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு ஃபீலும் உண்டாகுது. அதுக்கான கான்ஃபிடென்ட்டும் நிறைய வந்து கேதர் ஆகிருக்கு. நிச்சயமாக இது வந்து எல்லோருக்குமே ஏதோ ஒரு வகையில் வந்து ஒரு சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். இதை கண்டினியூ பண்ணணும் எல்லாருமே. ஏன்னா இந்த டீம், இந்த கரெக்டாக வர டீம், ஒரு வைப் இருக்குது, ஒரு ஹாப்பினஸ் இருக்குது, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு எல்லாமே இருக்குது. அதோடு சேர்ந்து நம்ம வந்து ஹெல்த்தியாகவும் சில விஷயம் வந்து பண்ண முடியும் அப்படின்றம்போது நிஜமாகவே ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. நான் வந்து மாஸ்டருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பண்ணுறேன். இது ஒரு நல்ல இனிஷியேட்டிவ். இதை கண்டினியூ பண்ணுறதுக்கும் எல்லோருக்கும் என்னோடய ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.